மச்சான் இருக்கியா மச்சான்? இருக்க மச்சான், சொல்லு. நான் எங்கேயும் போகல. என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை மச்சான், மனசு ஒரே கஷ்டமா இருக்கு. அடாடா, ஏன் மச்சான் மனசு கஷ்டமா இருக்கு? என்கிட்ட சொல்லு. ஒருவேளை சேர்ந்து யோசிச்சா ஏதாவது வழி கிடைக்கலாம் இல்லையா? அதான் மச்சான், என் ஆள் இருக்கால, எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டான் மச்சான். எனக்கு பேச மாட்டேன்னு சொல்லிட்டான் மச்சான். ஓ அப்படியா? இது உண்மையிலே கஷ்டமான விஷயம்தான். வருத்தப்படாத மச்சான். ஒருவேளை ஏதாவது சின்னதா சண்டை வந்திருக்கலாமோ? கொஞ்சம் பொறுமையா இருந்து பேசினா சரியாகலாம். அதான் மச்சான், பேசலன்னு சொல்லிதான் மச்சான் சண்டைய. அவன் வேலைக்கு போறா வரா, வந்து நைட்டு தூங்கிடுறா. இதுல வேற எங்க அம்மா இருக்காங்க, எங்க அப்பா இருக்காங்க, என்னோட கூப்பிட்டு வேலை செய்யல, அதனால காலம் மட்டும் பண்ணி வச்சுட்டு தூங்கிடுறான் மச்சான் அவன். நான் வந்துட்டு அவள்கிட்ட கேட்க வந்தேன், ஏன் ப்ளூடூத் வாங்கிட்டு வரலான்னு பேச வந்தேன். அதெல்லாம் கேட்கவே இல்லை அவன். உனக்கு எனக்கு இதாக சரிப்பட்டு வராது, அது சரிப்பட்டு வராது, இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயும் பிளாக் அடிச்சு விட்டான் மச்சான். நானும் ரோசாக்காரெல்லாம் உடனே சொல்லி நானும் தகால்ட்டு போட்டு அப்படின்னு நானும் பிளாக் அடிச்சு விட்டான் மச்சான். ஆஹா, பெரிய சண்டையா போயிருக்கே. சரி, இப்போ 2 பேரும் கோபத்துல இருக்கீங்க. கொஞ்சம் நாள் போகட்டும், அப்புறம் நிதானமா பேசி பாருங்க. ஒருவேளை எல்லாம் சரியாகவும் வாய்ப்பு இருக்கு. மச்சான், இப்ப நான் போதையா பேசுறேன், நிதானத்துலதான் பேசுறேன். சாப்பிடுக்க கூட காசு இல்லை மச்சான். நான் உன்னோட போதையையோ நிதானத்தையோ கேள்வி பண்ணல மச்சான். இந்த சூழ்நிலையில கோபம் வர்றது இயல்புதான். ஆனா அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டான்னு ஒரு நண்பனா சொல்றேன். கொஞ்சம் அமைதியான பிறகு யோசிச்சு பாரு. மச்சான் யோசிக்கிறது நெக்ஸ்ட் நானும் இந்த பிரச்சனை தான் மச்சான். சரி மச்சான், இப்போ என்ன பண்ணலாம்னு நினைக்கிற? கொஞ்சம் அமைதியா இருந்து யோசிக்கிறது நல்லதுன்னு தோணுது. அவளும் கோபத்துல ஏதோ சொல்லி இருக்கலாம். டைம் கொடுங்க 2 பேரும். டைம் எவ்வளவு மச்சான் கொடுக்குறது? வாழ்நாள் ஃபுல்லா அவளுக்காக தான் நான் டைமே கொடுத்துருக்கேன். அது புரியுது மச்சான். ஆனா இந்த குறிப்பிட்ட சூழ்நிலையில கொஞ்சம் இடைவெளி அவசியம் போல இருக்கு. 2 பேரும் கொஞ்சம் தனித்தனியா இருந்து யோசிக்கும் போது ஒருவேளை தெளிவு கிடைக்கலாம். என்ன சொல்ற? ஆல்ரெடி இடைவெளி ரொம்ப அதிகமாக தான் இருக்கு மச்சான். நான் இங்க இருக்கேன், ஒரு 130 கிலோமீட்டர் தள்ளி இருக்கா. இதுக்கு மேல வேற என்ன இடைவெளி? இட ரீதியான இடைவெளிய நான் சொல்லல மச்சான், மன ரீதியான இடைவெளியை சொன்னேன். கொஞ்சம் நாள் தனித்தனியா இருந்து யோசிக்கும் போது ஒருவேளை ஒருத்தரோட அருமை புரியலாம் இல்லையா? அதுதான் சொன்னேன். புரிஞ்சா ஏன் மச்சான் இப்படி பிரிகிற மாதிரி சண்டை போறாங்க? புரிதல் இல்லாத காதல் பிரியும் அப்படி இருந்தாதான். சில நேரங்கள்ல எதிர்பாராத விஷயம். என்கிட்ட பேச நீயாச்சு இருக்கே, அது வரைக்கும் சந்தோஷம். என்ன மச்சான், காதல்ல வந்தா கம்ப்யூட்டர் கூட கரப்ட் ஆயிரும் போல இருக்க. மச்சான் மச்சான் பத்தியா, காதல்னு வந்தா கம்ப்யூட்டர் கூட கரப்ட் ஆயிடுது. இவன் ஜோலியும் முடிஞ்சு போச்சு, என் ஜோலியும் முடிச்சுட்டா, இவன் ஜோலியும் முடிச்சுட்டா. ஓ